வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம யூடியூப்பை வந்து நிறையா வியூவர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய பெரும்பாலான கேள்விகளுக்கு தான் விளக்கம் சொல்லலாங்கிறதுக்காக இந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ட்ராக்ட். ஒரு பில்டிங்கோட செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். அந்த கான்ட்ராக்ட் வந்து எந்த பேசிக்கில் கொடுக்கலாம், லேபரா அல்லது மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கலாமா அப்படின்னு தான் எல்லாரும் பலராக கேள்வி கேட்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள், எது வந்து பில்டிங் ஓனருக்கு பெனிஃபிட்டு, எது அந்த கான்ட்ராக்டருக்கு பெனிஃபிட்டு அப்படிங்கிற ஒரு பார்வையில் விளக்கம் சொல்லலான் இருக்கேன். அந்த விளக்கத்தை நம்ம பார்ப்போம். பில்டிங் ஒர்க்குக்கு வந்து கான்ட்ராக்டை வந்து ஒரு உதாரணத்துக்கு விளங்கணும், அதாவது நம்ம பேசுகிறது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 விதமான கான்ட்ராக்டாக நான் பிரிச்சிருக்கேன். அதாவது ஒன்று வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட், இன்னொன்று வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட், அடுத்து வந்து ஃபியூர் வந்து லேபர் கான்ட்ராக்ட். சரி, இது என்ன இதோட விளக்கம் அப்படிங்கிறது வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்லேருந்து வரதை விட நம்ம கீழே லேபர் கான்ட்ராக்ட்லேருந்து வந்தோம்னா மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியுங்கிறதுனால அது சொல்கிறேன். சரி, லேபர் கான்ட்ராக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐட்டம் வைஸ் வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், இல்லை லம்சம் கான்ட்ராக்டராக காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். சரி, இந்த மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த பில்டிங்குடைய ஓனர் வந்து கண்டிப்பாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எல்லாமே அவர் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ்ஸு வேலை நடக்கும்போது வேணுங்கிறத ரெடி பண்ணி கொடுக்கறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அவருக்குன்னு அவர் வந்து ஒரு சேலரி பர்சனாக இருந்துச்சுன்னா அவருடைய சேலரி வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருந்தாருன்னா அவருடைய பிஸ்னஸை விட்டுட்டு இந்த கட்டடம் கட்டுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு அமௌண்ட் வந்து அவருடைய வருமானம் வந்து பாதிக்கப்படும். ஓகே, அடுத்து வந்து அந்த கட்டடத்துக்கு வந்து குவாலிட்டி வந்து என்ன மாதிரி நம்ம ஒர்க் இருக்குது, அந்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன குவாலிட்டி வந்து வேலை நடந்துட்டுருக்கு, மெட்டீரியலோட குவாலிட்டி என்ன, அதோட குவான்டிட்டி வந்து சரியாக தான் வருதா அப்படிங்கிறதெல்லாம் என்ஷூர் பண்ண வேண்டியது அந்த பில்டிங்குடைய ஓனருடைய பார்ட்டு. சரி, இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த இன்ஜினியரிங் கன்சல்டன்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டை மட்டும் யாருமே வந்து பண்ணுறதே கிடையாது. அதாவது அந்த இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸில் உங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பின்னால் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏன் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட்ஸ் அங்கே தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அதே மாதிரி சேஃப்டி, இந்த 2 பர்பஸுங்க. அது மீதி இருக்கிறத நம்ம கடைசியாக அதுக்கான உதாரணத்தை சொல்லுவோம். சரி, அடுத்து வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட். இந்த மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அண்டு லேபர் இது 2மே வரும். அந்த 2ஐயுமே வந்து ஐட்டம் வைஸ் ரேட்டோ அல்லது லம்சம் ரேட்டோ போட்டு அது வந்து காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டு, ஆக்சுவலி வந்து லம்சம் கான்ட்ராக்டை காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறது. இந்த மாதிரி வேலை செஞ்சாலும் அங்கே ஒரு பார்ட் வந்து அங்கே இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸுங்கிற ஒரு பார்ட் வந்து கண்டிப்பாக அவசியம் தேவைப்படுது. பட் மெட்டீரியல் வித் லேபரோட வந்து ஒரு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஸ்திரி ஆர் கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம அந்த பில்டிங்கை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த லேபர் கான்ட்ராக்டருக்கு சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு வந்து என்ஷூர் பண்ணுறது யார் பண்ணுறது, அதுக்கு அடுத்து வந்து இன்ஜினியரிங் கன்சல்டன்சி ஒர்க்கு, அதாவது இன்ஜினியரோட வேலை என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து இதில் ஷார்ட்டேஜ் ஆகுது. இந்த 2 கான்ட்ராக்ட்லேயுமே வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. பெரும்பாலும் வந்து இந்த ஸ்மால் பில்டிங் பண்ணுறவங்களுக்கும் கூட வந்து கன்சல்டிங் வந்து தேவை. பட் அதோட நெசசிட்டி வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து இன்னும் வந்து போய் சேரல அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். சரி, அடுத்து வந்து இந்த இன்ஜினியரிங் கான்ட்ராக்டுக்குள்ளே என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னு வைங்களே, அதுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிளானு, அந்த சைட்டுக்கு தகுந்த மாதிரி பிளானு, அதுக்கு என்ன மாதிரி எலிவேஷன் வருது, ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து என்ன வருது, அதுக்கு அடுத்து வந்து அந்த கன்சல்டன்ஸ், அதாவது சைட்டில் டே பை டே வேலை நடக்கும் பொழுது அந்த பிளானுக்கு தகுந்த வேலை தான் அங்கே நடந்துட்டுருக்காங்கிறத ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அந்த கன்சல்டிங்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன், அதாவது அக்கார்டிங் சைட்டு
அது என்ன லோடு வருது, என்ன நாளைக்கு ஃபியூச்சர் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, இதை எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணனா பில்டிங் வந்து சேஃப்டி வைஸும் வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும், லைஃப்பும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதிகப்படியாக வந்து பொருளுக்கு காசை போட்டு எனக்கு வந்து பிராண்டடுக்கு போகிறோம். பட் அந்த பொருளை வந்து எப்படி கையாளுறோங்கிறதுல தான் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து மெயினாக குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா கன்சல்டன்ஸுங்கிற வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலையை எப்படி செய்யணுங்கிறத ஆலோசனை சொல்கிறது தான் அந்த வேலை. இன்ஜினியரோட மெயினான ஜாப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லைனில் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், பிளானு, எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிசைன், கன்சல்டன்ஸ். அதாவது வேலையை எப்படி பண்ணணும், எப்போ எதை பண்ணணுங்கிறது தான். சரி, இதுக்கு அடுத்து இது அவரோட வேலை என்ன, இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, மெட்டீரியல் அண்டு லேபர், இந்த ரெண்டையுமே அவர் வந்து மெயின்டைன் பண்ணுவார். இந்த மெட்டீரியல் அண்ட் லேபர்னு பார்க்கும்போது எப்போ எவ்வளோ லேபர் தேவை, எவ்வளோ மெட்டீரியல் வந்து வாங்கணுங்கிறத கணக்கு போடுறது எல்லாமே வந்து அவர் பண்ணிக்குவார். பட் நீங்கள் இந்த லேபர் கான்ட்ராக்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் லேபர்கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்கணும், எனக்கு வந்து என்ன எவ்வளோ ஜல்லி வேணும், எவ்வளோ கல் வேணும் அப்படின்னு. அன்னெசரியாக நீங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்த இடத்துல நீங்கள் அதிகப்படியான பொருளை வாங்கி போடுறதுனால உங்களுக்கு ஒரு லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மெட்டீரியல் கான்ட்ராக்டர் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனோ மற்றதோ பண்ணாமல் மொத்தமாக நான் வந்து கட்டடம் போடுறேன் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் பண்ணும் பொழுது வந்து சேஃப்டி வைஸ் வந்து அதில் லாக் ஆகுது. ஆனால் அதே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கான்ட்ராக்டில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் அவரே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரே நேரத்தில் அவர்னால மெட்டீரியலும் பார்த்துக்குவார், லேபரும் பார்த்துக்குவார். அவரே பிளான் பண்ணி அவரே கன்சல்டிங் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை அவரே எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்னால பண்ண முடியும். பட் இந்த மெட்டீரியல் கான்ட்ராக்ட் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸாக அவர் இல்லை அப்படின்னா, அதாவது அவர் ஒரு இன்ஜினியராக இல்லாமல் ஒரு மேஸ்திரியாக அல்லது ஒரு கான்ட்ராக்டராக இருந்து அவர் வேலை செய்கிறார், மெட்டீரியல் வேலை எடுத்து செய்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து நான் எவ்வளோ பில்லர் போடுறேன், பில்லர் சைஸ் என்ன, அதுக்கூட கம்பி டீட்டெயில் என்ன, அது யாருமே பண்ணுறது இல்லை. மொத்தமாக குருட்டாம்போக்கில் 16 போடு, 12 போடு, இத்தனை கம்பி போடு, அத்தனை கம்பி போடுன்னு போட்டு சைட்டில் தப்பாகி ஃபெயிலியரும் ஆகுது. ரெண்டாவது, ஒரு சில நேரத்தில் நம்ம கட்டடத்துக்கு வந்து கெமிக்கல் பயன்படுத்த வேண்டியதெல்லாம் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும், அதை எப்படி ப்ராப்பராக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினா தான் வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது டாய்லெட்டில், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆன்டி டெர்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். கம்பி வந்து ப்ராப்பர் கம்பி போட்டிருக்கணும், அதில் கவர் பிளாக் வச்சுருக்கணும், அந்த மாதிரி டிசைன் எல்லாம் ப்ராப்பராக பண்ணினா மட்டும்தான் வந்து அந்த பில்டிங் வந்து நல்ல குவாலிட்டியான பில்டிங்காக சொல்ல முடியும். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் கான்ட்ராக்ட் அண்ட் லேபர் கான்ட்ராக்டரில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் மேக்ஸிமம் பிரச்சனையும் உங்களுக்கு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் கன்சல்டன்சியோட பிரச்சனை வருது. நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த கன்சல்டன்சி பிரச்சனையோட சேர்த்து அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸு, அது குவாலிட்டி செக் பண்ணுற பிரச்சனையும் உங்களுக்கு சேர்ந்து வருது. அதே மாதிரி உங்களுக்கு லாஸ் ஆஃப் டைம் தான் அதிகம். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து லாஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நிரந்தரமாக வந்துக்கிட்டு இருக்கிற வருமானம் வந்து இந்த கட்டடம் கட்டி முடிக்கிற வரையில உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுவே வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் லைனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா A to Z அவரே பண்ணும் பொழுது உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அதில் தவிர்க்கப்பட்டு விடும். இது ஒரு பெனிஃபிட் வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் அந்த வேலையை கொடுக்கறதுனால உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ நான் வந்து ஒரு மேஸ்திரி வந்து எனக்கு தெரிஞ்சவருங்க, அவர் நல்லா வேலை பண்ணுறாரு, அவரை வச்சே நான் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் கொடுங்க. ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் கன்சல்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கங்க. அவர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து உங்கள் சைட்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு என்ன தேவை, மெட்டீரியல் ரிக்யர்மெண்ட்டு ஆலோசனை கொடுக்குறதா இருக்கட்டும், எந்த பொருளை எங்கே வாங்கலாங்கிறதுல ஆலோசனை கொடுக்குறதா இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரி, ஓகே. மெட்டீரியல் கான்ட்ராக்டை நீங்கள் கொடுத்துறீங்க, லேபரும் மெட்டீரியல் ரெண்டுமே அவர்கிட்ட கொடுத்தீங்கனாலும் ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டெபிலிட்டி ஓரியன்டில் மட்டும் அவர் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மெட்டீரியல் வந்து அவர் வந்து வாங்கி தர போகிறது கிடையாதுல்ல, அவர் வந்து ஒன்லி அந்த மெட்டீரியலோட குவாலிட்டியை மட்டும் ரெஃபர் பண்ணாருன்னா போதும், நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. அதே மாதிரி லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி அந்த பொருளை
எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு உண்டான ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு அட்வைஸாக இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான நேரத்தில் என்ன வேணுமோ அதை உங்களுக்கு அவர் பண்ணித்தரதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஓவரால் காஸ்ட் வைஸ் வந்து வீட்டுக்காரருக்கு எது மிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் கொடுக்குறதா வந்து மிச்சம். எப்படின்னா தனித்தனியாக நீங்கள் வந்து கன்சல்டிங்க்கு தனியாக சார்ஜும், மெட்டீரியல் அண்ட் லேபர் கான்ட்ராக்டருக்கு தனி சார்ஜ் ஆகவோ அல்லது மெட்டீரியலுக்கோ அல்லது லேபருக்கோ தனித்தனியாக நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஓவரால் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகம். பட் அதே வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செலவு வந்து ரொம்ப கம்மி தான் வரும் ஓவராலாக பண்ணும்பொழுது. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி வைஸும் வந்து உங்கள் பில்டிங் வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டி வைஸும் வந்து கரெக்டான மெத்தடில் ப்ராப்பராக செஞ்சு போட்டு அந்த பில்டிங்கை அவர் முடிச்சு கையில் கொடுத்துருவார். இது ஒரு சமாச்சாரம் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் கட்டடம் கட்ட சதுரடிக்கு எவ்வளவுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த லம்சம் கான்ட்ராக்டுங்கிறதே வந்து தப்பு, காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்க்கு வந்து கான்ட்ராக்ட் பேசுறது தவறு அப்படிங்கிறதையும் ஒரு பல விளக்கங்களோடு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பில்லர் தேவையா, அதாவது டூப்ளிகேட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்னன்னு கேட்டால் எவ்வளோ கம்பி போடணும், எவ்வளோ காங்கிரீட் போடணுங்கிற வகையாரா அதை பற்றி அதோட அவசியம் என்னங்கிறத அந்த வீடியோவில் நம்மளுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். அது திரும்பவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு இன்ஜினியரோட வேலை என்னங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், இந்த மோட்டிவேஷனுக்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பலர் வந்து எங்ககிட்ட கேட்குற கேள்வியை வந்து எது பெட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. பெட்டர் அப்படிங்கிறத விடங்க இன்னொன்று என்னென்னு கேட்டால், ஒரு கான்ட்ராக்டர் வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்டராக ஒரு 2 பில்டிங் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு தேவையான வருமானம் அந்த ஒன்றுலேயே கிடச்சிரும். பட் லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு இன்ஜினியரை பார்த்து நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கனால அந்த நீங்கள் வந்து இன்னொரு லேபரோட தான் ரேட்டை கம்பேர் பண்ணுவீங்க. இன்ஜினியரோட கன்சல்டிங் காசை வந்து நீங்கள் தரதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் பல இடத்துல வந்து இன்ஜினியரை வந்து லேபர் கான்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவர் வந்து அந்த காஸ்ட்டுக்குள்ளே பண்ணணுங்கும்போது இந்த டிசைன் ஒர்க் எல்லாமே வந்து பண்ண மாட்டார். கண்டிப்பாக வந்து அவரால் முடியாது. பண்ணுறாருன்னா அவருக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அவருடைய சம்பளத்துக்கு மீறி செலவு பண்ணுற மாதிரி வந்துடும். அதே வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பண்ணுறவரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொடுத்து ஒரு இன்ஜினியர்கிட்ட ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாம் வந்து கொடுத்து வாங்கி பண்ணுறதுக்கும் அவர்னால முடியாது. அவர் அதுக்கு செலவு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பில்டிங் வந்து தவறாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் வந்து அவருக்கு உண்டான அந்த ஸ்ட்ரக்சரல் கன்சல்டிங் எல்லாம் நீங்கள் நீங்களாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து எக்கனாமிக்கலான ரேட்டை உங்களுக்கு கோட் பண்ணி கொடுப்பாரு, மெட்டீரியல் கான்ட்ராக்டர் பண்ணி கொடுக்குறவர். அதனால நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எங்கே இன்ஜினியரிங்கோட மூளை தேவை, அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் உங்களால் வந்து ஒரு கட்டடத்தை கட்ட முடியும். அதே மாதிரி பிளான், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிசைன், இந்த கன்சல்டன்சி இதெல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஒரு இன்ஜினியர்னால தான் அந்த வேலையை சுத்தமாக செஞ்சு தர முடியும். அனுபவத்தில் செய்கிறவங்க பலர் சரியாக செய்கிறாங்க, பலர் வந்து தவறுகள் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் அதை ரிப்பேர் பண்ணுறேன், மாறுதல் பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை விட ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட பிளானு, டிராயிங், எலிவேஷன் டிராயிங்கு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்டர், மெட்டீரியல் கான்ட்ராக்டராக ஃபைனல் பண்ணி தரதுக்கு, எஸ்டிமேட்டு போட்டு தரதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் லேபருக்கு வந்து என்ன பேமெண்ட் கொடுக்கலாங்கிறது ஃபைனல் பண்ணி தரது, இந்த வேலையை வந்து ஒரு கன்சல்டன்சியாக தனியாக நீங்கள் ஒரு இன்ஜினியருக்கு நீங்கள் வச்சுக்கிறது வந்து உங்களுடைய கட்டடத்துக்கு வந்து சேஃப்டி. அதுக்கு வந்து பெரிய அமௌண்ட் உங்களுக்கு செலவாக போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு கன்சல்டன்சி வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா மெட்டீரியல் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், லேபர் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ரெண்டில் எது கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து யாருமே பார்க்கறது இல்லைங்கிறதுனால தான் ஒரு பெரிய தொகை வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு கட்டடம் கட்டும் பொழுது. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற விஷயங்கள். ஏன்னா வந்து எக்கனாமிக்கல்னால் ஒரு பொருள் வந்து எல்லா இடத்துலையுமே எக்கனாமிக்கலாக வரப்போகிறது கிடையாது. இதோட தேவை எவ்வளவு இருக்குது, அதோட குவாலிட்டி என்ன இருக்குது, இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு பில்டிங்க்கு வந்து சூட் பண்ணணும். அது எந்த பொருள்னு அப்படின்னு செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டை தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். அதுலேயும் வந்து
அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸை ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஆர் லேபர் கான்ட்ராக்ட் நீங்கள் கொடுத்து பண்ணினீங்கனாலும் அது வந்து பில்டிங் ஓனருக்கு பெனிஃபிட் தான். பட் ஆற்றல் அழியாண்மை விதி தாங்க, நீங்கள் எப்படி செலவு பண்ணாலும் ஒன்று தான். ஆனால் வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்டில் மொத்தமாக பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு மிச்சம் ஆகுது அப்படிங்கிறதா ஒரு உண்மை. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான கட்டடம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் உண்டு. நன்றி, வணக்கம். என்னுடைய கைபேசி எண், அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதான் 7373063230. மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது கன்சல்டிங் சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ என்னுடைய நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.